வணக்கம். நேற்று வயநாட்டில் நடந்த அந்த நிலச்சரிவு மிக பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட 3 கிராமங்கள் இருந்த சுவடே இல்லாம மண்மூடி கிடக்கு. அங்க இருந்த மக்கள் என்ன ஆனாங்க அப்படின்னு தெரியல. காப்பாற்றப்பட்ட கொஞ்சம் பேரும் மற்ற உறவினர்களை இழந்து தவிச்சு நிக்கிறத பார்க்கும்போது அந்த சோகத்தை வார்த்தைகளால நிச்சயமா விவரிக்கவே முடியாது. என்டிஆர்எஃப் மற்றும் ராணுவ வீரர்கள் தவிர இதர மீட்பு குழுக்களுமே உள்ள போயிருக்காங்க. இப்போ நேத்தெல்லாம் அவங்க உள்ள போகவே முடியாத அளவுக்கு சாலைகள் துண்டிக்கப்பட்டிருந்துச்சு. அப்படியே உள்ள கஷ்டப்பட்டு நடந்து உள்ள போகும் பொழுதுமே கூட நிறைய சேறு இருக்கிறதுனால அவங்களால அந்த மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. 3 கிராமங்கள் மண்மூடி கிடக்கு. அந்த கிராமங்கள்ல இருந்த மக்கள் என்ன ஆனாங்க அப்படின்னே தெரியல. தப்பிச்சு பிழைச்ச கொஞ்சம் மக்கள் தங்களோட உறவினர்களை இழந்து கண்ணீரோடு நிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப துயரமா இருக்கு. அந்த துயரத்தை எந்த மொழியிலையும் எந்த வார்த்தைகளாலையுமே விவரிக்க முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு பார்க்கறதுக்கு. சரி, ஏன் இந்த மாதிரி நிலச்சரிவுகள் ஏற்படுது? முதல் காரணம், இந்த அளவுக்கு பெருசா மழை பெய்யறது தான். பொதுவா மழை பெய்யும் பொழுது மழை தண்ணி சாயிலுக்குள்ள அத மண்ணுக்குள்ள போகும். ஸோ மண் அதை உறிஞ்சி எடுத்துக்கும். ஆனா ஒரு லெவலுக்கு மேல அதோட சேச்சுரேஷன் லெவலை அடைஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, அதால அந்த தண்ணியை ரீடைன் பண்ண முடியாம சாயில் தளர்வாகுது. இந்த மாதிரி மலை பிரதேசங்கள்ல மண் தளர்வு ஏற்படும் போது அந்த ஸ்லோப்ல மேல் பக்கமாக இருக்கக்கூடிய அந்த சாயில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அப்படியே புவியீர்ப்பால ஈர்க்கப்பட்டு கீழ் நோக்கி வரும். அதுவும் நல்ல மழை பெய்யும் போது மழை தண்ணி எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய மழை தண்ணியும் ஒன்னா சேர்ந்து அந்த சாயலும் கீழே இறங்குது. அப்படி ஒன்னா சேரக்கூடிய மழை தண்ணியோட சைஸ் அதிகமாக அதிகமாக கூடவே பெரிய பாறைகள் எல்லாத்தையுமே சேர்த்து அடிச்சுக்கிட்டு வரும். இதே மாதிரி பனிப்படர்ந்த மலைகள் மேல ஸ்னோஃபால் அதிகமா இருக்கும்போது எப்படி இப்போ மழை அதிகமா பெய்யறதுனால லேண்ட்ஸ்லைட் ஏற்படுதோ, அதே மாதிரி ஸ்னோஃபால் அதிகமா இருக்கும் போதும் இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட்ஸ் ஏற்படும். சோ மழை அதிகமா பெய்யறது தான் முதல் முக்கியமான காரணமாக இங்க சொல்லப்படுது. ஏன் இது கேரளால ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு வருஷமே இது நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்தியாலே கேரளால தான் பருவமழை தொடங்க ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் மகாராஷ்டிரா, கோவா, கேரளா, அப்புறம் தமிழ்நாடு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 1200 மீட்டர் அதோட ஆவரேஜ் ஹைட். கேரளாவுக்கு இந்த மாதிரி அதிகப்படியான மழை பெய்யறதுக்கு 2 முக்கியமான லேண்ட்ஸ்கேப் காரணம். ஒண்ணு அது அரபிக்கடலுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறதும், 2வது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் அந்த பக்கமா இருக்கிறதும் தான். கேரளா அரபிக்கடல் பக்கத்திலே இருக்கிறதுனால கடல் நீர் வெப்பமடையும் போது நீராவியாகி மேல் நோக்கி உயரும். ஏன்னா அப்படி தண்ணி ஆவியாகும் பொழுது அதோட வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அது மேல் நோக்கி உயரும். அப்படி மேல போன உடனே அப்படியே மேகமா மாறி நகரும். அப்படி நகர்ந்து போய் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல அது மோதும். மேற்கு தொடர்ச்சி மலைகளோட உயரம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அந்த கிளவுட்ஸ் அது மேல மோது குளிர்ந்து அங்கே மழையா பொழியும். மிச்சம் இருக்க கிளவுட்ஸ் அப்படியே ரிட்டர்ன் ஆகும். அதுக்கு மேல உயரக்கூடிய அந்த கிளவுட்ஸ் ட்ரை கிளவுட்ஸா தான் இருக்கும். அதனாலதான் கேரளாவை நோக்கி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையனுடைய பக்கத்துல அந்த கிளவுட்ஸ் பட்டு மோதி அங்கேயே நின்று மழையா பொழியுது. இல்ல மிச்சம் இருக்கிறது அரபிக்கடலை நோக்கியே பயணிக்குது. சோ இதுதான் நம்ம விண்வர்ட் சைடு அப்படின்னு சொல்றோம். கேரளாவுக்கு இந்த பக்கம் நம்ம தமிழ்நாட்டு பக்கம் இருக்கு இல்லையா, இது லீவர்ட் சைடு அப்படின்னு சொல்றோம். அது ஒரு ட்ரை ரீஜனா இருக்கு. மழை மேகங்களை இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் தடுத்து நிறுத்திடுறதுனாலதான் நமக்கு மழை கிடைக்கல. ஆனா அந்த பக்கம் நிறையவே மழை பெய்யுது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஒரு மிகப்பெரிய சகாயத்தையும் பண்ணுது. இந்தியாவோட வட திசையிலிருந்து வரக்கூடிய உலர்ந்த காற்று, அதாவது ட்ரை விண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காற்று கேரளாவை நோக்கி நகரும் போது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் அந்த ட்ரை விண்ட்ஸை தடுத்து நிறுத்திடுது. ஒருவேளை அந்த இடத்துல வெஸ்டர்ன் காட்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதாவது இந்த மலைத்தொடர்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கேரளாவும் ஒரு ட்ரையான ஸ்டேட்டா தான் இருந்திருக்கும். மிகப்பெரிய பொக்கிஷமாக பார்க்கப்படக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை ரொம்ப கவனமாக நம்ம பாதுகாக்கணும். இயற்கையோட ஏய்ந்து வாழக்கூடிய மனிதன் தான் தப்பிச்சுக்குவான். இயற்கை எதிர்த்து நம்மளால எதையுமே ஜெயிக்க முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கிறதுக்கு வேற என்ன காரணங்கள் இருக்க முடியும் அப்படின்றத என்னோட அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா
தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.